வணக்கம் மாணவிகளே. நாம் இப்பொழுது இயல் 1 இனிக்கும் இலக்கணம் இலக்கண பகுதியில் தலைப்பு மொழி முதல் இறுதி எழுத்துக்கள். தலைப்பு மொழி முதல் இறுதி எழுத்துக்கள். சொற்கள் எழுத்தொலிகளால் ஆனவை. அவை நாம் ஒலிப்பதற்கு இனிமையாகவும் எளிமையாகவும் இருக்க வேண்டும். இதற்கு சொற்களின் முதலிலும் இறுதியிலும் ஒலிக்கும் எழுத்தொலிகள் காரணமாக அமைகின்றன. சொற்புணர்ச்சியில் முதற் சொல்லின் இறுதி எழுத்தும் வரும் சொல்லின் முதல் எழுத்துமே சந்திக்கின்றன. சொற்புணர்ச்சியில் என்ன முதற் சொல்லின் இறுதி எழுத்தும் சொற்கள் இணையும் போது முதற் சொல்லின் இறுதி எழுத்தும் வரும் சொல்லின் முதல் எழுத்துமே சந்திக்கின்றன. அவ்வாறு சந்திக்கும் இடத்தில் வரும் எழுத்துக்கள் எவை எவை என அறிந்து கொள்ள வேண்டும். காவிரி, டமாரம், ரெக்கை, பாவை, ராக்கி, கோதை, டப்பா போன்ற சொற்களில் தமிழ் சொற்கள் எவை என்பதை அறிய முடிகிறதா? தமிழ் மொழி சொற்கள் காவிரி, பாவை, கோதை ஆகிய சொற்கள் தமிழ் சொற்களாக உள்ளன. பிற மொழி சொற்கள் டமாரம், ரெக்கை, ராக்கி, டப்பா ஆகியவை பிறமொழி சொற்களாக உள்ளன. எனவே சொற்களில் தமிழ் மொழிக்கு உரியவை பிற மொழிக்கு உரியவை எவை எவை என்பதை அறிந்து பயன்படுத்த வேண்டும். இதற்கு சொற்களில் எழுத்துக்களின் வருகை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும். மொழி முதல் எழுத்துக்கள். மொழி முதல் எழுத்துக்கள் மொத்தம் 22. உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 10. அந்த மெய்யெழுத்துக்களில் என்னென்ன எழுத்துக்கள் வருகிறது அப்படின்னா க, ஞ, ச, ஞ, த, ந, ப, ம, ய, வ. இந்த 10 எழுத்துக்களும் உயிர்மெய் வடிவங்களாக சொல்லின் முதலில் வருவதாக அமைகிறது. அடுத்ததாக ட, ந, ர, ல, ழ, ல, ர, ந. இந்த 8 வரிசைகள் சொல்லின் முதலில் வருவது இல்லை. ஆயுத எழுத்து சொல்லின் முதலில் வராது. நம்ம முதல்ல பார்த்த இந்த உயிரெழுத்துக்களும் மெய்யெழுத்துக்கள் இந்த 10 எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும். இரண்டாவதாக பார்த்த டன, ரல, ழல, ரன இந்த எழுத்துக்கள் அப்புறம் ஆயுத எழுத்துக்கள் இவை சொல்லின் முதலில் வர முடியாது, வராத சொற்கள். இப்பொழுது குரல். இந்த குரலை எப்படி பிரிக்கணும்? கூவை எப்படி பிரிப்போம்? இக்கு கூட்டல் உ, கூ. ர எப்படி பிரிப்போம்? இட் கூட்டல் அ. இல் பிரிக்க முடியாது, இல். இதுதான் குரலை பிரிக்கக்கூடிய வழிகள். அப்போ கூ என்னதான் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கூ என்னும் உயிர்மெய் எழுத்தை எப்படி பிரிக்கும்? இக்கு கூட்டல் உ என பிரிக்கும்போது இக்கு என்ற மெய்யெழுத்தே சொல்லின் முதலில் வருவதை காணலாம். இக்கு தான் என்ன செய்யுது? இந்த இது மெய்யெழுத்து தான் சொல்லில் முதல்ல வரதை நம்ம என்ன செய்ய முடியுது? அறிய முடிகிறது. அதனால் இது என்னது? கூ மெய்யெழுத்தாக இருக்கிறது. அடுத்தது இங்கு. இங்கு என்னும் மெல்லிய மெய் விதம் என்னும் பொருள் தரும். ஞனம் என்னும் சொல்லில் மட்டும் முதலில் வரும். இந்த சொல்லும் தனியாக வராது. அ, இ, உ என்ற சுட்டெழுத்துக்களுடனும் ஏ, யா என்னும் வினா எழுத்துக்களுடனும் இணைந்து அங்ஙனம், இங்ஙனம், உங்ஙனம், யாங்ஙனம், எங்ஙனம் என்று வரும். தற்காலத்தில் தமிழில் இவற்றின் பயன்பாடு அரிதாகவே உள்ளது. இவற்றை நம்ம பார்க்குறோம். எப்படி வருது அப்படின்னா அ, இ, உ என்ற சுட்டெழுத்துக்களுடனும் ஏ, யா என்ற வினா எழுத்துக்களுடனும் ஞ வருது. எப்படி வருது? அங்ஙனம், இங்ஙனம், உங்ஙனம், யாங்ஙனம், எங்ஙனம் என்று வருகிறது. உங்ஞனம். உங்ஞனம் என்பது தற்பொழுது தமிழகத்தில் வழக்கில் இல்லை. ஆனால் தமிழ் இலக்கியங்களில் இச்சொல் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இன்றும் இலங்கை தமிழர் உங்கு,
உங்கணம் போன்ற சொற்களை பயன்படுத்தி வருகின்றனர். ஆனால் தற்போது தமிழகத்தில் உங்கணம் என்ற சொல் வழக்கில் இல்லை. இவ்விலக்கண வரையறைகள் அனைத்தும் எழுத்து மொழிக்கானவையே அன்றி பேச்சு மொழிக்கானவை அல்ல. மேற்காட்டிய 22 எழுத்துக்கள் நீங்களாக உள்ள பிற எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வந்தால் அவை தமிழ் சொற்களாக இருக்க மாட்டா. பிறமொழி சொற்களாகவோ அல்லது ஒலிபெயர்ப்பு சொற்களாகவோ இருக்கின்றன. இப்போ மொழி முதல் எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 10, மொத்தம் 22 எழுத்துக்கள் மொழிக்கு முதலில் வரக்கூடிய எழுத்துக்கள். அடுத்தது மொழி இறுதி எழுத்துக்கள். மொழியின் இறுதியில் வரக்கூடிய எழுத்துக்கள் மொத்தம் 24. உயிரெழுத்துக்கள் 12ம் சொல்லின் இறுதியில் வரும். மெய்யெழுத்துக்கள் 11. அது 11 எழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் வரும். என்ன எழுத்துக்கள்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா இஞ்ச், இன், இந்த், இம், இன், இ, இர், இல், யு, இல், இல் ஆகிய 11 எழுத்துக்களும் சொல்லின் இறுதியில் வரும். குற்றியலுகிற எழுத்தையும் இதனோட நம்ம என்ன செய்து கொள்ளணும், சேர்த்து கொள்ள வேண்டும். வல்லினமை 6. வல்லினமை அப்படின்னா கசட தபர, கசட தபர. அதான் இக்கு, இச்சி, இட்டு, இத்து, இப்பு, இற்று. இந்த 6மே என்னது வல்லின மெய். அது கூட இந்த மெல்லின மெய் இங்கு இதையும் சேர்த்து இந்த வல்லின எழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் வராது. அடுத்ததாக புணர்ச்சி. நாம் பேசும்போது சில சொற்களை ஒன்றன் பின் ஒன்றாக அடுக்கி ஒரு சொல் போலவே பேசுகிறோம். எழுதும்போதும் அவ்வாறே எழுதுகிறோம். தமிழரசி, நாட்டுப்பண் ஆகிய இச்சொற்கள் ஒரு சொல் வடிவம் உடையன. ஆயினும் இவை 2 சொற்களின் சேர்க்கையாக உள்ளன. பாருங்க, தமிழரசி. தமிழரசியை எப்படி பிரிப்போம்? தமிழ் கூட்டல் அரசி. நாட்டுப்பண் ஒரே சொல்லாக இருக்கிறது. இதை நம்ம பிரித்தோம்னா நாடு கூட்டல் பண் என்று பிரிகிறது. இவ்வாறு இவற்றில் முதலில் நிற்கும் சொல்லை நிலைமொழி என்றும். முதலில் நிற்கும் சொல் என்னது? தமிழ், நாடு. இதுதான் என்னது? நிலைமொழி. இந்த தமிழும் நாடும் நம்மளுக்கு நிலைமொழி. அதனோடு சேர்ந்து வரும் சொல்லை வருமொழி என்றும் அழைப்பர். இதனோடு சேர்ந்து வரக்கூடியது என்னது? அரசி, பண். இது நம்மளுக்கு வருமொழி. அப்போ தமிழ் நிலைமொழி, அரசி வருமொழி. நாடு நிலைமொழி, அரசி வருமொழி. இவ்வாறு நிலைமொழியும் வருமொழியும் இணைவதை புணர்ச்சி என்பர். இவ்வாறு நிலைமொழியும் வருமொழியும் இணைவதை புணர்ச்சி என்பர். நிலைமொழியின் இறுதி எழுத்தும் வருமொழியின் முதலெழுத்தும் புணர்ச்சிக்கு உரியன ஆகும். நிலைமொழியின் இறுதி எழுத்தும் வருமொழியின் முதலெழுத்து அ. நிலைமொழியின் இறுதி எழுத்து ஈற்றெழுத்து, கடைசி எழுத்து எனது இல். இல்லும் வருமொழியின் முதலெழுத்து அ. இரண்டும் இணைவது தான் என்னது? புணர்ச்சி. அதே மாதிரி இதில் டு, நிலைமொழியின் ஈற்றெழுத்து கடைசி எழுத்து எனது டு, வருமொழியின் முதல் எழுத்து ப. அப்போ டூவும் பயும் இணைவது என்னது? புணர்ச்சி என்பர். அடுத்தது உயிரீறு மெய்யீறு. நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிர் மெய்யாக இருந்தாலும் அதன் இறுதியில் நிற்கும் வடிவம் உயிர் என்பதால் அது உயிரீறு எனப்படும். நிலைமொழியின் இறுதி எழுத்து மெய்யாக இருந்தால் அது மெய்யீறு எனப்படும். பாருங்க, எடுத்துக்காட்டு. உயிரீருக்கு நிலைமொழி மணிமாலை. இதை பிரித்தோம்னா மணி கூட்டல் மாலை. மணி நிலைமொழி, மாலை வருமொழி. இப்போ உயிரீறு என்றால் என்ன? நிலைமொழியின் இறுதி எழுத்து, நம்மளுடைய நிலைமொழியில் உள்ள இறுதி எழுத்து உயிர் மெய்யாக இருந்தாலும் அதன் இறுதியில் நிற்கும் வடிவம் உயிர். அப்போ நீயை என்னச்சுதான் பிரிக்கும். நீயை பிரித்தோம்னா இன் கூட்டல் இ. அதனுடைய இறுதி எழுத்து என்னது? இ. இ உயிரெழுத்து. அப்போ இது என்னது? மணிமாலை உயிரீறு என்று அழைக்கப்படுகிறது.
அதே மாதிரி மெய்யீறு அப்படின்னா நிலைமொழியின், இதான் நிலைமொழி, இது வருமொழி. அப்போ நிலைமொழியில் உள்ள கடைசி எழுத்து மெய்யெழுத்தாக இருந்தால் அது மெய்யீறு. இன் என்னது மெய்யெழுத்து, அதை நம்ம பிரிக்க முடியாது. அப்போ இன் என்னது பொன்வண்டு பொன் கூட்டல் வண்டு. அப்போ நிலைமொழி பொன், இன் பிரிக்க முடியாததால் இது மெய்யீறு என்று அழைக்கப்படுகிறது. அடுத்தது உயிர் முதல் மெய் முதல். வருமொழியின் முதலெழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் அது உயிர் முதல் எனப்படும். வருமொழியின் முதலெழுத்து உயிர் மெய்யாக இருந்தாலும் அதன் முதலில் நிற்கும் வடிவம் மெய் என்பதால் அது மெய் முதல் எனப்படும். எடுத்துக்காட்டு வாழை இலை. வாழை இலை உயிர் முதலுக்கு எடுத்துக்காட்டு. வாழை கூட்டல் இலை என்று பிரிக்கிறோம். இப்போ வருமொழியின் முதல் எழுத்து, வருமொழியின் முதல் எழுத்து என்ன அப்படின்னா இ. இது உயிரெழுத்து, அதனால் இது உயிர் முதல். மெய் முதல் தமிழ் நிலம். தமிழ் நிலத்தை நம்ம தமிழ் கூட்டல் நிலம் என்று பிரிக்கிறோம். இதில் உள்ள வருமொழியின் முதல் எழுத்து நீ. எப்படி பிரிப்போம்? இன் கூட்டல் இ. இதில் உள்ள முதல் எழுத்து என்னது? வருமொழியின் முதல் எழுத்து மெய்யெழுத்தாக இருப்பதால் இது மெய் முதல் என்று ஆயிற்று. எழுத்துக்களின் அடிப்படையில் புணர்ச்சி. சொற்புணர்ச்சியில் நிலைமொழி இறுதி எழுத்தாகவும் வருமொழி முதலெழுத்தாகவும் எழுத்துக்கள் சந்திக்கும் முறையை 4 விதமாக பிரிக்கலாம். ஈற்றெழுத்து அப்படின்னா கடைசி எழுத்து, அப்போ இறுதி எழுத்து. நிலைமொழியில் உள்ள இறுதி எழுத்தும் வருமொழியின் முதல் எழுத்தும். மலை அருவி, மலை கூட்டல் அருவி அப்படின்னு நம்ம பிரிக்கிறோம். மலை நிலைமொழி, அருவி வருமொழி. இந்த நிலைமொழியில் உள்ள இறுதி எழுத்து லை. இல் கூட்டல் ஐன்னு பிரிக்கும். அப்போ ஐ. ஆயை பிரிக்க முடியாது, அதனால் ஆ போட்டிருந்தோம். அப்போ ஐ உயிரெழுத்து, ஆ உயிரெழுத்து. அப்போ உயிர் கூட்டல் உயிர். தமிழ் அன்னை, தமிழ் கூட்டல் அன்னை. இல் பிரிக்க முடியாது, அதனால் இல் போட்டுட்டோம். ஆயும் பிரிக்க முடியாது, ஆ போட்டோம். அப்போ இது மெய்யெழுத்து இல், ஆ உயிரெழுத்து. அப்போ மெய் கூட்டல் உயிர். தென்னை மரம் எப்படி பிரிப்போம்? தென்னை கூட்டல் மரம். நை இன் கூட்டல் ஐ. அப்போ ஐ இதில் மேயை எப்படி பிரிப்போம்? இம் கூட்டல் ஆ. முதல் எழுத்து இம். அப்போ இம் அப்போ உயிரெழுத்து இம் மெய்யெழுத்து. உயிர் கூட்டல் மெய். தேன்மலை, தேன் கூட்டல் மலை. இன் என்ன செய்ய முடியாது? பிரிக்க முடியாது. மேயை இம் கூட்டல் ஆன் பிரிப்போம். முதல் எழுத்து இம். அப்போ இது இன் மெய்யெழுத்து, இம்மும் மெய்யெழுத்து. அப்போ மெய் கூட்டல் மெய் என்று பிரிக்கிறோம். அடுத்தது சொற்களின் அடிப்படையில் புணர்ச்சி. இலக்கண வகையால் சொற்கள் 4 வகைப்படும். இவற்றுள் இடைச்சொல்லும் உரிச்சொல்லும் பெயரையும் வினையும் சார்ந்தே வருகின்றன. இவ்விரு சொற்களும் நிலைமொழியாகவும் வருமொழியாகவும் வந்தாலும் அவற்றின் புணர்ச்சி எழுத்துக்களின் புணர்ச்சியே ஆகும். எடுத்துக்காட்ட பார்ப்போம். கனிச்சாறு, கனி கூட்டல் சாறு. கனி என்பது ஒரு பெயரை, கனி பெயரை குறிக்கும், சாரும் பெயரை குறிக்கும். அப்போ பெயர் கூட்டல் பெயர். அடுத்தது தமிழ் படி, தமிழ் கூட்டல் படி. தமிழ் அப்படின்னா ஒரு பெயரை குறிக்கிறது, படி என்கிறது ஒரு வினை, ஒரு படிக்கிற செயலை குறிக்கிறது. அப்போ தமிழ் பெயர், படி அப்படிங்கிறது வினையை குறிக்கிறது. அடுத்தது நடந்து செல், நடந்து கூட்டல் செல். நடந்து போகிறது ஒரு செயலை குறிக்கிறது வினை. செல் அப்படிங்கிறதும் ஒரு செயலை குறிப்பதாக அமைகிறது வினை. அப்போ வினை கூட்டல் வினை. படித்த நூல், படி அப்படிங்கிற போது அது ஒரு வினையை குறிக்கிறது. நூல் என்பது பெயரை குறிக்கிறது. வினை கூட்டல் பெயர். புணர்ச்சி என்பது எழுத்துக்களின் சந்திப்பாகவும் சொற்களின் சந்திப்பாகவும் அமைகிறது. எனவே எழுத்துக்களும் சொற்களும் ஒலிக்கூறுகளாகவும் பொருள் கூறுகளாகவும் சந்திக்கும் நிகழ்வே புணர்ச்சி ஆகும். குற்றியலுகர ஈறு. சார்பெழுத்துக்களுள் ஆயுதம் சொல்லின் முதலிலோ இறுதியிலோ வராது. குற்றியலுகரமும் நுந்தை தவிர குற்றியலிகரமும் இக்காலத்தில் சொல்லின் முதலில் வாரா. ஆயினும் குற்றியலுகரத்தின் 6 வகைகளும் சொல்லின் இறுதியில் வருகின்றன.
குற்றியலுகர ஈற்றுடன் வரும் நிலைமொழி குற்றியலுகர ஈறு அல்லது குற்றியலுகர நிலைமொழி எனப்படும். எடுத்துக்காட்டாக வீடில்லை எப்படி பிரிப்போம்? வீடு கூட்டல் இல்லை. டு குற்றியலுகரம். வி வந்து நெடில் தொடர். அப்போ அது எப்படி எழுதும்? நெடில் தொடர் குற்றியலுகரம். முரட்டு காளை எப்படி பிரிப்போம்? முரடு கூட்டல் காளை. டு குற்றியலுகரம். அதற்கு முந்தைய எழுத்து ர. இர் கூட்டல் ஆன்னு பிரிப்போம். அப்போ ஆ வந்து உயிரெழுத்து. உயிர் தொடர் குற்றியலுகரம். அச்சு பலகை எப்படி இருப்போம்? அச்சு கூட்டல் பலகை. சு வந்து குற்றியலுகரம். அது கூட வருகிற இச்சு. இச்சு வந்து வல்லின எழுத்து. கசட தவற வல்லின எழுத்தாக இருப்பதால் அது வந்து வன் தொடர் குற்றியலுகரம். பஞ்சு பொதி பிரிக்கிறது பஞ்சு கூட்டல் பொதி. சு வந்து குற்றியலுகரம். இஞ்சி வந்து மென்தொடர் மெல்லின எழுத்தாக இருப்பதால் அது மென்தொடர் குற்றியலுகரம் என்று அழைக்கப்படுகிறது. மார்பு கூடு. மார்பு கூட்டல் கூடு அப்படின்னு பிரிக்கிறோம். பூ வந்து குற்றியலுகரம். இர் வந்து இடையெழுத்தாக இருப்பதால் இது இடைத்தொடர் குற்றியலுகரம். எக்கு கம்பி பிரிக்கும்போது எக்கு கூட்டல் கம்பி. கூ குற்றியலுகரம். அது ஆயுத எழுத்து வருவதால் அது ஆயுதத்தொடர் குற்றியலுகரம் என்று அழைக்கப்படுகிறது. இதுவே சொல்லின் முதலிலும் இறுதியிலும் வரக்கூடிய எழுத்துக்கள்.